நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனையுமே துதிக்கிறோம்பா, உமக்கு நன்றிப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்களை விவரிப்பேன். என் ஆண்டவரே உமக்கு நன்றிப்பா. அந்த நேரத்தில் எங்களோடு பேசுங்கப்பா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, அடிமையை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நம்ம இத்தனை மாதங்களை கடந்து வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வல்லமை நம்மை தாங்கி வந்து கொண்டு இருக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பெரியவர், வாக்கு மாறாதவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். நான் கடந்த செய்தியில் உங்களுக்கு பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்ன, பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, புதிய ஏற்பாடு காலத்தில் மோசே காலத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லிச்சு. ஆனால் ஏசப்பா பிறந்த காலத்தில் எவ்வளவு இரக்கத்தோடு கருணையோடு சில ஆலோசனை கொடுத்து நம்மை நடத்தினார். அது முதலாவது பகுதியாகவும் இப்பொழுது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது எது என்பது இரண்டாவது பகுதியாக கொடுக்கின்றேன். கர்த்தர் நம்மோடு பேசுவார் இயேசுவின் நாமத்தில். தலைப்பு என்ன அப்படின்னா, பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது எது. என்ன சொல்லியிருக்கு? மத்தேயு 5வது அதிகாரம் 33வது வசனம். அன்றியும் பொய்யானை இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். 34 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். அருமையானவர்களே, இதிலே பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்ன என்று ஆண்டவர் சொல்கின்றார். ஆணையிடுகிறாய், பொய்யானை இடாமல் உன் ஆணைகளை கர்த்தருக்கு முன்பாக செலுத்து என்று பூர்வத்தாருக்கு சொல்லியிருக்கு. ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு அந்த மத்தேயு 5வது அதிகாரம் 37வது வசனத்தில், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாகி இருக்கும். இதில் தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்காங்கன்னு உங்களுக்கு நான் ஈஸியான ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவரால் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நீ பொய்யான இட வேண்டாம், பொய் சாட்சி சொல்ல வேண்டாம் அப்படி என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. பொய்யான இடாத. ஆனால் இயேசுப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீ சத்தியம் பண்ண வேண்டாம். வானத்தின் பேரில் சத்தியம், பூமியின் பேரில் சத்தியம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நான் சொல்ல வேண்டும். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, வழக்காடு மன்றம் நடக்கின்றது. நீ சொன்னியா சொல்லலையா, சத்தியம் பண்ணுறியா, சத்தியம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. பிள்ளைகளை சத்தியம் பண்ண சொல்கிறாங்க, பிள்ளை பேரில் சத்தியம் சொல்கிறாங்க, தலையில் சத்தியம் அடிக்காங்க. அவன் தலையில் அடித்து சத்தியமாக அவன் தலையில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க 36வது வசனத்தில், உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே. ஒரு தலையில் உள்ள முடிய உன்னால் கருப்பாக்கவும் முடியாது, வெண்மையாக்கவும் முடியாது. அப்போ அது கர்த்தருடைய செயல். அந்த முடி வெண்மையாகவோ கருப்பாகவோ இருக்கிறதோ, அந்த தலையோ அது கர்த்தருடையது. அந்த கர்த்தருடைய தலையில் முடியில் நீங்கள் சத்தியம் பண்ண வேண்டாம். அதனால் நீ சரி பண்ணிடு, உண்மையை பேசிடுங்க, உள்ளதை உள்ளதுன்னு சொல்லிடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க. இதற்கு மிஞ்சினது எதுவுமே தீமையாக இருக்கும். அப்போ இதுக்கு மிஞ்சி என்ன சொல்கிறது அப்படின்னா, வழக்காட மன்றம் வழக்காடுகின்றது, ஒத்துக்கொள்ள வேண்டியது தான். பூர்வத்தாருக்கு சொல்கிறார் ஆண்டவர், பொய்யான இடாத அப்படின்னு. மோசே நியாயப்பிரமாணத்தின் காலம். இந்த காலத்தில் நீ வழக்காடாத, நீ அப்படியே சொல்லிட்டு போயிரு, அவ்வளோதான். ஒரே வார்த்தை தான், செய்தேன் இல்லை செய்யலை, உள்ளது என்னது இல்லது என்னது அதை மட்டும் சொல்லு. நீ எதுக்கு பலிபீடத்துக்கு சத்தியம் பண்ண போகணும்? 34வது வசனத்தில்
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். நீ எப்படி வானத்தை பார்த்து சத்தியம் பண்ணலாம்? வானம் எது தெரியுமா? அது என்னுடைய நாற்காலி, நான் உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனம். நான் உட்கார்ந்துருக்கிற சிங்காசனம். அந்த வானத்தின் பேரில் உனக்கு சத்தியம் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? அது என்னுடையது இல்லை, அந்த வானம் என்னுடையது இல்லை. நீ என்ன அதை பார்த்து சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்க? அதனால் எஸ் நோ 2 தான், எஸ் ஆர் நோ அப்படி சொல்லி முடிச்சிரு அப்படின்னு ஏசப்பா சிம்பிளாக சொல்கிறாங்க. நீ ஆலயத்தில் போய் பள்ளிப்படத்தில் சத்தியம் பண்ண வேண்டாம், நீ எங்கேயுமே ட்ராவல்லாம் பண்ண வேண்டாம், உள்ளதை சொல்லிட்டு மன்னிப்பு வாங்கிட்டு போ. மன்னிப்பை வாங்க வேண்டும், அதுதான் ஆண்டவருடைய இஷ்டம். தவறு செய்யாதவர்கள் இல்லையே. சாலமோன் ராஜா சொல்கிறாரு, பூமியிலே பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லையே, வானத்துக்கு கீழே நான் கண்ட காரியம் எல்லாம் மாயையாக இருக்கின்றது என்று சொல்கின்றார். பூமியிலே சூரியனுக்கு கீழே நடப்பதெல்லாம் மாயைதான் என்று சொல்லுகின்றார். அவர் சொல்கிறாரு, பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, எல்லாரும் பாவம் செய்கிறோம். அதை ஒத்துக்கிட்டு மன்னிப்பை வழங்க வேண்டும், மன்னிப்பை கொடுக்க வேண்டும், மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிப்பு தான் வேதத்தினுடைய முழு காரியமுமே மன்னிப்பு தான். இன்னொன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேதத்தினுடைய முக்கியமான 2 மேட்ரு எனக்கு தெரிஞ்சது, நிறையா இருக்குது. மெயினானது ஒன்று, இயேசுப்பா பாருங்களேன், சிலுவையில் தொங்கும்போது அவர் தமது வாயை திறந்து அவ்வளவு வேதனைகள் பாடுகளின் மத்தியிலையும் ஆண்டவர் சொன்னது முதல் வார்த்தை என்ன? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அந்த மன்னிப்பை அவர் கொடுக்கின்றார். மன்னிப்பை கேட்டு வாங்கி கொடுத்த பிறகுதான் அடுத்த வார்த்தை வருது. வாயை திறந்தது என்ன? மன்னிப்பு. அதான் எங்களுடைய பாவங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் ஏசப்பா சொல்லி கொடுத்தது. நீ எப்படி மன்னிக்கையோ அப்படிதான் உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்படும். நீ ஒன்றும் நீதிமான் கிடையாதுல்ல. நீ மற்றவங்களை மன்னிக்காமல் இருக்கிறதுக்கு நீ ஒன்றும் நீதிமான் கிடையாதுல்ல. நீ எனக்கு விரோதமாக தப்பு பண்ணுறல்ல, அப்போ நான் உன்னை மன்னிக்கணும்ல. அப்போ நீ மற்றவங்களை எப்படி மன்னிக்கிறியோ, நீ பரிபூர்ணமாக மன்னித்தால் உன்னுடைய பாவங்களும் பரிபூர்ணமாக மன்னிக்கப்படும். நான் மன்னிக்கிறது போல சிம்பிளாக தான் சொல்கிறார். மன்னிப்பு வழங்க வேண்டும், மன்னிப்பதிலே கொடையாக இருக்க வேண்டும், வள்ளலாக இருக்க வேண்டும். மன்னிக்கும் போது மனம் திரும்ப வாய்ப்பு கிடைக்கின்றது. நான் படிக்கும்போது என்னோட கிளாஸ்மேட்டு தான், எங்கள் ஊர் தான். நான் ஒரு நல்ல ஒரு கண்ணாடி வச்சுருந்தேன், முகம் பார்க்கும் கண்ணாடி. எங்கள் ஹாஸ்டலில் அந்த ரூமில் இருக்கிறவங்களோட எல்லாருக்கிட்டையும் என்கிட்ட மட்டும்தான் அந்த கண்ணாடி உண்டு, கடவுள் கிருபையால். எங்கள் அண்ணன் கண்ணாடி கடை தான் வச்சுருந்தாங்க. அதனால் முகம் மட்டும் பார்க்குற மாதிரி ஒரு கண்ணாடி, சரியான வெயிட்டாக இருக்கும், ரொம்ப கிளியராக இருக்கும். அந்த கண்ணாடியே என்னுடைய ஸ்டடி ஹாலில் நான் வச்சுருப்பேன். ஆனால் என்னோடய கிளாஸ்மேட்டு ஒரு நாள் என்ன செய்திருக்கா, நான் ஸ்கூலுக்கு போன பிறகு அந்த கண்ணாடியை எடுத்து முகம் பார்த்துருக்கா. பார்த்துட்டு கண்ணாடியை டெஸ்கில் தானே, அதில் புக்கெலாம் நிறையா இருக்கும்ல, புக்கு இருக்கும், நோட் இருக்கும், ஜாமெட்ரி பாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல. வைக்கும்போது அந்த டெஸ்கில் இருந்து கீழே கண்ணாடி விழுந்து நொறுங்கி விட்டது. நொறுங்கி விட்டது என்றால் அதை அப்படியே போட்டிருக்க வேண்டும். இவன் என்ன செய்துட்டா அப்படின்னா, அந்த கண்ணாடியோட அந்த தூளெல்லாம் அள்ளி டெஸ்க்கு மேலே அந்த நோட்டு புஸ்தகத்து மேலே அள்ளி வச்சிட்டான். அப்போ இப்போ டெஸ்க்கு ஃபுல்லாக என்ன இருக்குது, நோட்டு புக்கு எல்லாம் இருக்குல்ல, இதுக்குள்ளே அந்த கண்ணாடி தூள்களும் இருக்கின்றது. நான் திருப்பி ஹாஸ்டலுக்கு ஸ்டடி ஹாலுக்கு வரும்போது பார்த்தா என்னுடைய அந்த டெஸ்கில் உள்ள நோட்டு புத்தகங்களுடைய கண்ணாடிகள் சிதறி கிடக்கின்றன. என்னுடைய கண்ணாடியை உடைத்தது யார் என்று கேட்கும்போது என்னுடைய கிளாஸ்மேட்டு அந்த ரூமில் தானே இருக்கா, சொல்லவே இல்லை நான் தான் உடைச்சேன்ட்டு. ஆனால் மற்ற பிள்ளைங்க சொன்னாங்க, இப்படி இவ தான் உடைச்சா அப்படின்னு சொன்னாங்க. எனக்குள்ள சரியான மனசில் வருத்தம். கண்ணாடி உடஞ்சிட்டு ஓகே, அதை கீழே போட்டிருக்க வேண்டியதானே. இப்போ அள்ளி அந்த டெஸ்க்குள்ளே போட்டதை அதை நான் சுத்தம் பண்ணணுமே.
இது எனக்கு ஒரு பெரிய வேலை. ஆனால் எனக்கு அவளோட எனக்கு சண்டை போடவும் எனக்கு மனசு வரல. ஏன்னா நாங்கள் 1ஆம் கிளாஸில் இருந்தே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்தே நாங்கள் சேர்ந்தே படிச்சுக்கிட்டு வரோம். ஒன்றாவே நாங்கள் படிப்போம், நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்டாகவும் இருப்போம். நான் வந்து என்னன்னாலும் அவட்ட நான் ஓகே பண்ணிக்கிடுவேன். அவளுடைய அந்த அன்புக்குள்ளேயே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அதனால் எனக்கு கோபமாகவும் பேச முடியல. ஆனால் என்னுடைய மனசு வலிச்சுது. நான் இந்த டெஸ்கெல்லாம் நான் சுத்தம் பண்ணணுமே, இப்போ அதான் எனக்கு பெரிய வேலை. இருந்தாலும் நம்முடைய நண்பன் அல்லவா, நம்முடைய கிளாஸ்மேட் அல்லவா, நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரே கிளாஸில் படிச்சுக்கிட்டு வரோம். சரிதான், என் புக்கெல்லாம் அள்ளி எடுத்து வச்சு கவலையோடு இருந்தேன். 3 நாட்கள் எனக்கு என்னுடைய அந்த சகோதரியை மன்னிக்க முடியல. 3 நாள் கஷ்டப்பட்டேன். எப்படியாவது பேசணும். அவளும் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை, உன் கண்ணாடியை நான் தான் உடைச்சேன், ஒன்றும் நினச்சிக்கிட்டாத அப்படின்னா சொல்லவே இல்லை, பார்த்துக்கோங்க. ஆனால் எனக்கு பேசவே மனசு இல்லை. 3 நாள் தான். 3 நாளும் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ 4ஆவது நாள் நான் பேசிட்டேன். என்னமோ எனக்கு பேசின பிறகு தான் எனக்கு நல்ல சமாதானமாக இருந்துச்சு. நான் படிக்கணும்ல, நம்ம படிக்கணும், மைண்டு செட்டாக இருக்கணும் அப்படி நான் பேசிக்கிட்டேன். நான் பேசின உடனே என்னுடைய ஃப்ரெண்டு உடனே என்னோட சந்தோஷமாக பேசிக்கிட்டா. அதுக்கப்புறம் இது வந்து 9th இல்லை 10th ஸ்டாண்டர்டில். அதுக்கு பிறகு இயேசுவ கிருபையினால் ஆண்டவர் என்னை ரட்சித்தார். அப்பொழுது எனக்கு பாவ மன்னிப்பை பற்றி எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாங்க. அப்பொழுது நான் எங்கள் ஊருக்கு போயிருக்கும்போது அவங்க அம்மாட்ட, அவளுக்கும் கல்யாணம் ஆகிட்டு, எங்கள் அம்மாட்ட நான் வந்து அவங்க அம்மாட்ட போய் நான் அட்ரஸ் வாங்கி நான் அவளுக்கு கடிதம் எழுதினேன். நான் நேருக்கு நேர் ஒன்றும் பேசலை, ஆனால் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். என்னால் மன்னிக்கவே முடியாமல் வருத்தப்பட்டேன். அப்படி நான் வருத்தப்பட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்ட்டு. அப்புறம் நாங்கள் ஃபோனில் பேசினாலும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் பேசிக்கிடுவோம். அருமையானவர்களே, அதை தான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகின்றார். நீ வானத்திலேயும் சத்தியம் பண்ணாத, அது என்னுடைய சிங்காசனம், அதில் சத்தியம் பண்ண உனக்கு ரூட் கிடையாது. என்ன உனக்கு அது ரூல் கிடையாது. 35 மத்தேயு 5:35 பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். என்னவோ இஷ்டத்துக்கு நீ பூமியில் சத்தியம் பண்ணுற, பூமியில் தரையில் அடிக்க, தரையில் மண்ணவாரி போடுற, தரையிலிருந்து மண்ணவாரி அள்ளி வீசுகிற, சாமம் சொல்கிற, தரையில் கயிச்சடித்து சத்தியம் பண்ணுறீங்க. தொடக்கூடாது. ஏனென்றால் பூமி இயேசுவோடைய பாதப்படி. வானம் ஆண்டவருக்கு சிங்காசனம், பூமி என்னதாமா அவர் கால் வச்சிருக்கிற இடமா. இந்த பூமி என்னுடைய கால் இருக்குது, இங்கே நீ சத்தியம் பண்ணக்கூடாது, உனக்கு அதுக்கு ரூல் கிடையாதுன்னு என்று ஆண்டவர் சொல்கின்றார். அதனால் உள்ளதை எஸ்ஆர்னோ முடிஞ்சுது. ஒரே வார்த்தை தான், எஸ் தப்பு பண்ண மன்னிச்சுக்கோ, இல்லை நான் பண்ணலை, ரைட்டு, ரிலீஃப் ஆகிட வேண்டியதான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பொய் ஆணை இடாத என்று பூர்வத்தாருக்கு சொல்லியிருக்கு. நான் சொல்கிறேன், நீ எஸ்ஆர்னோ சொல்லிட்டு முடிச்சிரு. மன்னிப்பை வழங்கு, இல்லை மன்னிப்பை ஏற்றுக்கொள். நீ மன்னிப்பு கொடு, இல்லை ஒன்றை மன்னிக்கிறாங்களா, மன்னிப்பை ஏற்றுக்கொள். எதுலேயுமே சத்தியம் பண்ணுறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பலிப்பீடத்தில் மேலே சத்தியம் பண்ண வேண்டாமா, அது கர்த்தருடைய பலிப்பீடம், அங்கே நீ சத்தியம் பண்ண வேண்டாம். சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரை கூட வெண்மையாக்க கருப்பாக்க உன்னால முடியாது. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவின் நகரம். எந்த ஊர் பேரில் எதன் மேலேயும் நீ சத்தியம் பண்ணவே கூடாது. பிராமிஸா பிராமிஸு சொல்லவே கூடாது. எஸ் ஆர் நோ. சின்ன பிள்ளைங்க அப்படி பேசுவாங்க. ஒரு காரியத்தை கேட்பாங்க, இன்னைக்கு லீவாக கேட்பாங்க, என்னுடைய சாக்லேட்டை எடுத்தியா கேட்பாங்க. பிராமிஸான்னு இப்போ இல்லை, அந்த பிள்ளைகிட்ட அந்த வார்த்தைகள் இல்லை. எப்படியோ பரவாயில்ல, கடவுள் கிருபையால் இப்போ யாருமே அப்படி சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எஸ் ஆர் நோ. மன்னிப்பை கொடுக்கறதுலே நம்ம பெரியவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். நம்மை ஒருவர் மன்னிக்கும் போது நாம் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மகிட்ட சாரி கேட்குறாங்களா, நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
நம்ம ஒருத்தரை மன்னிக்கணுமா? மன்னிப்பு வேண்டும். ஏனென்றால் ஏசப்பா சிலுவையிலே செய்த முதல் வேலை அதுதான். முதல் வேலையே அதுதான். ஏசப்பா வாயை திறந்து பிதாவை நோக்கி பார்த்தார். பிதாவை நோக்கி பார்த்தார். அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும். எனக்கு ரொம்ப நாள் ஆண்டவர் இப்படி தான் கற்றுக் கொடுப்பாங்க. பைப்பு தண்ணி வரும்ல, பைப்பில் தண்ணி எடுக்கும்போது நிறைய சண்டையாக கிடக்கும் பார்த்துக்கோங்க. குடம்லாம் பறக்கும். அப்போலாம் பிளாஸ்டிக் குடம் தான், குடங்கள்லாம் பறக்கும். அப்போலாம் அப்படி இப்போ இது முனிசிபல் வாட்டர் வரும், தனியாலாம் கிடையாதுல்ல, பொதுவான ஒரு பைப்பு தான் இங்கே இருக்கும். நிறைய வீடுகளுக்கு ஒரு பைப்பு தான் இருக்கும். அப்போ நம்ம லைன் போட்டு தண்ணி எடுக்கணும். அப்போ முன்னப்பினே வந்தவுடனே என்ன வந்துடும்? சண்டை வந்துடும் பார்த்துக்கோங்க. குடம்லாம் பறக்கும், அடிப்படி சண்டைலாம் வந்துடும். அப்படிப்பட்ட காரியத்தில் நீ பொய்யான இடாதே, பிராமிஸான்னு சொல்லாதீங்க. தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிக்கோங்க. இப்போ மன்னிப்பை கேட்க வேண்டும், மன்னிப்பு வழங்கவும் வேண்டும், மன்னிக்கவும் வேண்டும். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற முதல் கேரக்டரு மன்னிப்பு தான். மன்னிப்பு கொடுக்கவும் நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும், மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளவும் நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏசப்பா பிள்ளைங்கண்ணா, நீங்கள் ஏசப்பா பிள்ளைங்களா? ஆமாம் தானே? ஏசப்பா பிள்ளைங்கன்னா நீங்கள் மன்னித்து நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். சத்துருக்களை சிநேகிங்கள்னு சொல்கிறார், சத்துருக்காக ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்கிறார் ஆண்டவர். இப்போ நீ பலிபீடத்திலே சத்தியம் பண்ணக்கூடாது, வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணக்கூடாது, அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரில் சத்தியம் பண்ணக்கூடாது, அது கர்த்தருடைய பாதப்படி. எருசலேம் பேரில் சத்தியம் பண்ணக்கூடாது, அது மகாராஜாவின் நகரம். உன் தலையின் பேரில் சத்தியம் பண்ணக்கூடாது, ஏனென்றால் அது கர்த்தருடையது. அதனால் 37 வசனத்தில் உள்ளதே உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்று சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையால் இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா சொன்ன ஒரு சத்தியம் அருமையானவர்களே, இதற்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களா? நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? உங்கள் இருதயம் வெண்மையாக்கப்படுமா? தூய ஒரு வெள்ளை கண்ணாடி போல நம்முடைய இருதயம் மாறுமா? எந்த ஒரு கரை திரை அற்றவர்களாக நம்ம காணப்பட்டால்தான் வருகையிலே கலசத்துக்கு நம்ம போக முடியும். ஆதியாகமத்தில் எதுக்கு காயின் ஆபேலுக்கு வந்துச்சு கோபம்? எரிச்சல் வந்ததுனால கோபம் வந்ததுனால கொலை. அன்புதான். 1 யோவான் 3:14. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டு இருக்கிறான். 15. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திருக்காது. நீ சகோதரனிடத்தில் உனக்கு அன்பு இல்லைன்னா நீ மரணத்தில் நிலை கொண்டு இருக்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. 15 தன்னுடைய சகோதரன் யாருனாலும் சரி, சகோதரனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள்ளே நித்திய ஜீவன் நிலைத்திருக்காது. நித்திய ஜீவன் நமக்குள்ளே இருக்க வேண்டும். பல்லவ ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கணும்ல. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. இப்போ தேவன் அங்கே வாசம் பண்ண வேண்டும் அல்லவா? அதுக்கு தான் சொல்கிறாரு, நீ எதுலேயுமே சத்தியம் பண்ணாத. எஸ் ஆர் நோ, அவ்வளோதான். அடுத்தபடியாக பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்ட இன்னொன்றே உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். மத்தேயு 5வது அதிகாரம் 38வது வசனம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. முடியுமாங்க? உங்களால் முடியுமா? நான் 2 காரியம் சொன்னல, இந்த வேதத்தினுடைய முழு தத்துவமும் இதில் இருக்குது. மன்னிப்பு. 2வது, ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி கொடு. இந்த காரியத்தை செய்கிறவங்களோடு கிறிஸ்து கண்டிப்பாக இருப்பார். நித்திய ஜீவன் அவர்களுக்குள்ளே நிலைத்து இருக்கும். அவர்களுக்குள்ளே இயேசுபாய் இருப்பாங்க. ஆத்துமாதயம் செய்வீங்க.
நரகத்துக்கு காக்கப்படுவீங்க, பாதாளத்துக்கு காக்கப்படுவீங்க, பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர் நான் மாறிடுவீங்க. அல்லேலூயா. நான் ஒரு நாள் 6 to 7, 5 to 6 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, சமீபத்தில் 2020 நான் காலையில் படுத்திருந்தேன். நான் ஜன்னலை ஒட்டி படுத்திருந்தேன், செவரை ஒட்டி, ஜன்னல் ஒட்டி, ஜன்னல் மூடி இருக்கின்றது. திடீரென்று நான் நேரத்தோடு முழிச்சிட்டேன். 5 மணிக்கிட்டக்கெல்லாம் முழிச்சிருப்பேன்னு நினைக்க. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜெபம் பண்ணிக்கிட்டு படுத்துக்கிட்டே நான் ப்ரேயரில் இருக்கேன். அந்த நேரத்தில் அப்படியே எனக்கு முன்பாக நான் பாதாளத்தை கண்டேன். தத்ரூபமாக கண்டேன் நான் பாதாளத்தை. அதை நான் எட்டி பார்க்கின்றேன். அருமையானவர்களே, இருளுனா இருள், முடிவே இல்லாத ஒரு இருட்டான அறையாக அது இருந்தது. எட்டி பார்க்க உடனே மனதுக்குள்ளே பயம், ஹார்ட் பீட் மிக வேகமாக அடித்தது. எனக்கு பயனா தாங்க முடியலை. ஆனால் 5 நிமிடங்கள் இருக்கும் அந்த காட்சி என் கண்முனே நின்றது. 5 நிமிடங்கள் கிட்டக்க அந்த பாதாளத்தை நான் உற்று பார்த்து கொண்டு இருக்கின்றேன். அப்பொழுது ஒரு சத்தம் கேட்டது, பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை என்று. அப்படியே எனக்கு இந்த காட்சி மறைந்து விட்டது. நான் உடனே எந்திச்சு உட்கார்ந்தேன். ஆண்டவரே, நீ பாதாளத்துக்கு நீ தப்புவித்தீரே, உமக்கு நன்றி அப்பா. அந்த பாதாளம் அப்படிப்பட்ட ஒரு இருளாக இருக்கின்றது அப்பா. யாருமே போகக்கூடாது, யாருமே போகக்கூடாது. எனக்கு எப்போவுமே இப்போ ரோட்டில் யாராவது நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கிராண்டாக போனாங்கன்னா நினைப்பேன், எஸ்ஸப்பா இவங்க எப்படியாவது உங்களை அறிஞ்சிக்கிடணும், உங்கள் சத்தியத்தை அறிஞ்சிக்கிடணும். இந்த இருளான சொல்லி முடியாத ஆழமான இந்த பாதாளத்துக்கு யாருமே போயிடவே கூடாது என்று ஏசப்பட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். நான் அறியாமல் இருக்காங்களே, ஏசப்பாவை தெரியாமல் இருக்காங்களே, ஆண்டவரை இரக்கம் காட்டுங்களப்பா, இரக்கம் காட்டுங்கப்பா. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் சொல்கிறார், மோசேக்கு சொல்லி கொடுக்காரு. அதை உபாகமம் 19வது அதிகாரம் 21வது வசனம். உன் கண் அவனுக்கு இறங்க வேண்டாம், ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால் கொடுக்கப்பட வேண்டும். அப்படின்னா தான் நீ தீமையை விட்டு விலக முடியும். 19 வாசிக்கிறேன், 20-19. அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடியே அவனுக்கு செய்ய கடவீர்கள், இவ்விதமாய் தீமையை உன் நடுவிலிருந்து விலக்குவாயாக. 20. மற்றவர்களும் அதை கேட்டு பயந்து இனி உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட தீமையை செய்யாதிருப்பார்கள். 21. உன் கண் அவனுக்கு இறங்க வேண்டாம், ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால் கொடுக்கப்பட வேண்டும். நீ ஒருத்தனுடைய ஜீவனை நீ கொலை செய்துட்டேன்னா உன்னையும் கொலை செய்யணும். கண்ணை பிடிங்கினானா ஒரு கண்ணை பிடிங்கிடணும். ஒருத்த பல்லை நீ உடைச்சின்னா ஓன் பல்லை இன்னொருத்தன் உடைக்கணும். ஒருத்த கையை வெட்டினானா கையை வெட்டிடணும். காலை வெட்டினானா காலுக்கு கால் கொடுக்கப்பட வேண்டும். இப்படி தான் தீமையை உன்னை விட்டு விலக்க வேண்டும் என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், இரக்கமுள்ள இயேசப்பா என்ன சொல்கிறாங்க, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். நீ எதுக்கு தீமையோடு எதிர்த்து நிற்கிற? நீ பாசமாயிரு. அன்பு தான் வேதத்தினுடைய முழு காரியமே, அன்பு தான். கிறிஸ்டினாலே அன்பு தான். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. நீ யாராட்டும் நீங்கள் செய்திருவீங்களாம்மா? நீங்கள் செய்திருவீங்களா பிரதர்? உங்களை ஒரு கன்னத்தில் அடிச்சிட்டாங்கன்னா, இல்லை இந்த கன்னத்தில் அடிங்கன்னு நீங்கள் திருப்பி கொடுப்பீங்களா? இல்லை உங்களை அடிச்சிடதான் முடியுமா? யாராட்டும் உங்களை அடிச்சிடதான் முடியுமா? என்ன ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ளே அடிப்படி வரும், அடிப்பாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சகோதரன் வந்தாங்க என்கிட்ட. நிறைய வருஷம் இருக்கும், 20 வருஷம் மேலே கூட இருக்கும், 25 வருஷம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். என்கிட்ட வந்தாங்க, மேலே ஒரு துண்டு போட்டுட்டு வந்தாங்க. வந்துட்டு அவங்க வயிற்றை காட்டினாங்க. அப்படியே அது கிள்ளி வச்சு அதில் ரத்தம் வந்துருந்தது. இப்போ என்ன இது எப்படி பட்டுச்சு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த பிரதர் சொன்னாங்க, என் மனைவி தான் என்னை இப்படி கிள்ளி வச்சுட்டாங்க,
கிள்ளி வச்சு அப்படி ரத்தம் வந்துட்டு தாங்க முடியல. அதான் உங்களோட சொல்லிட்டு போன்னு வந்தேன். நாங்கள் எவ்வளவு தைரியமாக அந்த காரியத்தை செய்யலாமா? பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்ன? நீ கையால் அடிச்சினா உன் கையை என்ன செய்யணும்? அடிக்கணும், வெட்டணும். நீ கையை வெட்டினா உன் கையை வெட்டணும் தான் பூர்வத்தாருக்கு. ஆனால் இயேசுவா என்ன சொன்னாங்கன்னா, உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி கொடு. இன்னைக்கு நம்மளை யாரும் அடிச்சுட்டு போயிட முடியாதுல்ல. நம்மளை அடிக்கிறதுக்கு விட்டுருவீங்களா? இயேசுவோடைய வார்த்தை, அன்பான வார்த்தையை சொல்லுது, ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி கொடு. இதான் சத்தியங்க, இதான் சத்தியம். எந்த வார்த்தையுமே பேசக்கூடாது. தீமையோடு நீ எதிர்த்து நிற்க வேண்டாம். பொறுத்துக்கோங்க, சகித்துக்கோங்க. இன்னொன்று தான் நமக்கு இருக்க விசேஷமான ஜெபம். ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். தேவனால கூடும், தேவனால முடியும். தேவனால கூடாதது ஒன்றும் இல்லை. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அடிக்கடி சொல்லுவேன், உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, தேவனால எல்லாம் கூடும். ரொம்ப எனக்கு பிடிக்கும். இந்த வார்த்தையை அறிக்கை செய்வேன், நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். மாலே கூடும், மாலே கூடும், மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, கைக்கு கை, காலுக்கு கால் கொடுக்கப்பட வேண்டும். உடனே வெற்றி எடுத்து விட வேண்டும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகணத்தையும் திருப்பி கொடு. ஏசப்பா ராஜா இல்லை, ராஜா. அவர் தான் இதை பேச முடியும், நம்மளால் பேச முடியாது இந்த வார்த்தையை. அவருக்கு தான் அந்த ஸ்டேட்டஸ், அவருக்கு தான் அந்த அதிகாரம். என்ன அவர் கொடுத்தார்ல. அவர் கன்னத்தை அடிக்கும்போது ஒன்றும் சொல்லலையே. முதுகில் அடித்தாங்கல்ல, இழுத்துட்டு போனாங்கல்ல, தண்ணி கூட கொடுக்கலையே, ஒன்றுமே சொல்லலையே, சபிக்கவே இல்லையே, கோபமே படவில்லையே சர்வலோகத்தின் ராஜா. அதனால தான் அவருடைய ஸ்டேட்டஸே தனி தான். ஆலயத்தில் பிராவிக்கிறவங்களையும் கடைகளையும் காசுக்கார கடைகளையும் எல்லாம் தட்டி விட்டார்ல. என்ன கோயிலில் கடை வச்சுருக்க, ஆலயத்தில் என்ன கடை வச்சுருக்கேன்னு பிராவையும் காசு பணத்தை எல்லாத்தையும் தட்டிவிடக்கூடிய, சாட்டையால் எடுத்து அடிக்கக்கூடிய அதிகாரம், அந்த ஸ்டேட்டஸ் அவருக்கு மட்டும் தான் உண்டு. ஏன்னா அவர்கிட்ட தப்பு கிடையாது. ஏசுப்பட்ட இந்த மாதிரி தப்புலாம் கிடையாது. அதனால் எல்லாத்தையும் அடித்து நொறுக்குனாங்க ஆண்டவர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்று, ஆண்டவர்கிட்ட வரி கேட்டாங்க. வரி யார் கொடுப்பா? உங்களுக்கு தெரியுமா வரி யார் கொடுப்பான்னு? ஒரு கிராமத்தில் ஒரு வியாபாரி உள்ளே வரணும். ஊருக்குள்ளே வியாபாரம் விற்கணும் அப்படின்னா, வெளியூர்லேருந்து ஒரு ஊருக்குள்ளே வியாபாரம் விற்கணும்னா அதுக்கு வரி பணம் கட்டணும், கப்பம் கட்டணும்பாங்கள்ல. அப்படி இந்த இது ஒருத்தங்க என்ன எடுத்துருப்பாங்க, டெண்டர் எடுத்திருப்பாங்க. அவங்க எங்கே நிற்பாங்க? ஊர் வாசலில் நிற்பாங்க. எங்கள் ஊரில் ஒரு அக்கா அப்படி நிற்பாங்க, பெரிய கம்பு வச்சுருப்பாங்க இப்படி. அப்படின்னா அவங்க அந்த வியாபாரிகள், அது வளையல் வியாபாரியாக இருக்கலாம், பாத்திர வியாபாரியாக இருக்கலாம், ஜவுளி வியாபாரியாக இருக்கலாம், அவங்கள என்ட்ரு பண்ணிட்டு தான் உள்ளே வரணும் பார்த்துக்கோங்க. அப்போ அவங்க கேட்பாங்க, இங்கே எந்த ஊர்லேருந்து வார, இவ்வளோ பணம் வேணும்னு. அந்த பணத்தை கொடுத்துட்டு தான் அவங்க ஊருக்குள்ளே வர முடியும். அப்படின்னா எங்கள் அம்மாட்ட தான் ஒரு நாள் கேட்டேன், என்னம்மா இப்படி இந்த அக்கா இதுலேயே நின்றுக்கிட்டு இருக்காங்களே. அப்போ தான் சொன்னாங்க, இவங்க நம்ம ஊரை என்ன செய்திருக்காங்க, டெண்டர் எடுத்துருக்காங்க. இவங்க இந்த ஊருக்கு என்ன செய்யணும், எல்லா வெளியூர்லேருந்து வியாபாரிகள் வரும்போது இவங்களுக்கு பணம் கட்டணும். வெளியிருந்து வர்றவங்க தான், உள்ளவங்களுக்கு அது கிடையாது. உள்ள எந்த வியாபாரம்னாலும் பண்ணிக்கிடலாம். இப்போ ஏசப்பாட்ட வரி கேட்டாங்க. அப்போ ஏசப்பா கேட்டாங்க, அந்நியர் இடத்துல வரி வாங்குறீங்களா, பிள்ளைங்கள் இடத்துல வரி வாங்குறீங்களான்னு கேட்டுட்டு, ஆண்டவருடைய ஸ்டேட்டஸ்டே தனி தானே, யாருக்குமே இடர்லாம் இருக்க மாட்டாங்க. உடனே பேதுரு ஐயாட்ட சொன்னாங்க, தம்பி கடலுக்கு போப்பா, அங்கே ஒரு மீன் வரும், அது வாயை திறந்து பாரு, அதில் ஒரு வெள்ளி பணம் இருக்கும், உனக்கும் எனக்கும் சேர்த்து வரி கட்டுது. அவனுக்கு பேதுரு ஐயாவுக்கு மட்டும் இல்லை, 12 சீடர்களுக்கும் சேர்த்து, ஏசப்பாவுக்கும் சேர்த்து வரியை கொடுத்தாங்க. ஆண்டவருடைய ஸ்டேட்டஸ்டே தனி தான். ஏன் நம்ம யாருக்கும் இடர்லாம் இருக்க வேண்டாம், வரி தானே கேட்குறான், கொடுத்துட்டு போவோம். அப்புறம் அற்புதம் அவர் கையில் தானே இருக்குது. அங்கே மீன் வெளியே வாங்கினார். இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறதே உண்டு பண்ணுகிறவர், நம்புங்கள். உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து அழுது கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்காதீர்கள், மேலே எந்திரிச்சிருங்க. தேவனால் கூடும், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் ஜெயிப்பேன்,
நான் ஜெபம் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் பாடுவேன், நான் துதிப்பேன், நான் ஜெயம் எடுப்பேன். என் ஆண்டவர் ஜீவிக்கிறார். அப்பா ஸ்டேட்டஸ் இருக்கு, அப்பா வரணும்னு நினைக்கிறாங்க. அவர் கூட நம்ம அவர் பிள்ளைங்களாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறாரு, தீமையோட ஏற்று நிற்காத. நான் நிற்கல, என்னடா யார்கிட்டடா வரி கேட்க அப்படின்னு உடனே எந்திரிச்சாங்களா? இல்லை, உடனே வரியை கொடுக்க சொல்லிட்டாங்கள. நம்ம மட்டும் ஏன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டும்? எதுக்கு நமக்கு வழக்காடு மன்றம் தேவை? மத்தேயு 5:40, உன்னோடைய வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு. 41, ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்த பண்ணினால் அவனோட 2 மைல் தூரம் போ. 42, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்கினவனுக்கு முகம் கோணாதே, கடன் வாங்குற எவனுக்கு முகம் கோணாதே. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் கூப்பிட்டா நீ 2 மைல் தூரம் போ. பெற்றோர் கூட துணைக்கு போங்க, பெற்றோரை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போங்க. அதெல்லாம் நம்ம செய்யணும்ல. நம்ம சகோதர சகோதரிகளுக்கு நம்ம உதவி செய்யணும்ல. 1 மைல் தூரம் கூப்பிட்டா நான் 2 மைல் தூரம்னாலும் வாரேன். ஆவிக்குரிய நண்பர்களுக்குள்ளே உள்ள ஐக்கியம், நான் வாரேன், நான் இருக்கிறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லணுமா? இதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னது. அருமையானவர்களே, பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது எது என்று 2வது பகுதியாக இதை சொல்லி இருக்கின்றேன். இன்னும் ஆண்டவருக்கு சித்தமானால் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது எது என்று 3வது பகுதியை வருநாளிலே சொல்ல தேவன் கிருபை செய்வார். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் சொல்றாரு, இப்படி செய்வதால் நீங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருப்பீர்கள். போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார், போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார். ஏகும் சூத்தர் மீது கண்கள் திருத்தி நடத்துவார், இயேசு திருத்தி நடத்துவார். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. இல்லை நேசிக்கிற நல்ல பிதாவே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற வார்த்தையின்படி ஜீவிக்க இந்த வார்த்தையை கேட்கின்ற எங்கள் எல்லாருக்கும் நீர் உதவி செய்து வருங்காலத்தில் ஆசீர்வதித்து உம்மோடு நாங்கள் வாழ நீர் எங்களோடு இருந்து உடைய ராஜ்யத்துக்கு எங்களை கொண்டு சேர்க்க வேண்டும். வருகையிலே உம்மை நாங்கள் சந்திக்க வேண்டும், ரகசிய வருகையிலே உம்மை நாங்கள் சந்திக்க வேண்டும். எங்களுக்கு உதவி செய்திருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.